ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1 ஃப்ரம் சிஎம்ஏ ஃபைனல் எஸ்எஃப்எம் பேப்பரில் லீசிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லீசிங்கில் ஒரு சம் பார்த்தேன் சஜஸ்டடில். அப்புறம் தான் ஸ்டடி மேட்டில் எத்தனை சம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன். அதில் நியர்லி 9 சம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது லீசிங் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அதே சஜஸ்டடே ஃபுல்லாக பார்க்குறது, இதே ஃபுல்லாக பார்க்குறது. அதனால் எப்படி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ லீசிங் ஆப்ஷன்ஸோட சம் பார்க்கலாம். இப்போது கிளாஸ் 1 ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களோட ஸ்டடி மேட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் டேப்லேயோ இல்லை புக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதோட தியரியை கொஞ்சம் படிக்க போகிறேன். லீசிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு அசட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை லீஸ்க்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த சாப்டர் முழுக்கவே பேச போகிறாங்க. ஒரு அசட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் செலவாகும்? ஃபஸ்ட்டு அசட்டோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் அசட்டை ஃபுல்லாக வாங்குறீங்கன்னா அந்த காசு ஃபுல்லாகவே உங்களுக்கு கையில் இருக்காது. நீங்கள் ஒரு லோனோ இல்லை வேறு யார்ட்டையோ அரேஞ்ச் பண்ணி தான் அதை வாங்குவீங்க. ஒருவேளை லோன் எடுத்திங்கன்னா அதுக்கு என்ன கொடுக்க வேண்டி வரும்? இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அது ஒன்று போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ரிசியேஷன் சொல்லி நோஷ்னலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் டிப்ரிசியேஷன், இதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டெப்ரிசியேஷனுக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்க? டேக்ஸ் பிஎன்எல்ல கிளைம் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிஎன்எல்ல இன்ட்ரெஸ்ட்டு லெஃப்ட் சைடு இன்ட்ரெஸ்ட்டு டெப்ரிசியேஷன் போடுவீங்க. அந்த 2 அமௌண்ட் போடுறதுனால உங்களோட ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறையிறதுனால கன்சிடரபிளாக நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டும் குறையும். அப்போது இது ரெண்டும் என்ன பண்ணுது? உங்களுக்கு டேக்ஸ் ஷீல்டு மாதிரி செயல்படுது. எது? இன்ட்ரெஸ்ட்டும் டெப்ரிசியேஷனும். அப்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டெப்ரிசியேஷனுக்கும் ஒரு டேக்ஸ் ஷீல்டு, அதாவது டேக்ஸ் ரேட் அப்படியே அதில் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் டேக்ஸ் சேவிங்ஸ் அல்லது டேக்ஸ் ஷீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்டு. அதை நீங்கள் டோட்டல் அவுட்ஃப்ளோலேருந்து லெஸ் பண்ணணும். டோட்டல் அவுட்ஃப்ளோங்கிறது என்ன? இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ப்ளஸ் டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்லேருந்து இந்த டேக்ஸ் ஷீல்டு ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் இதில் ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு என்ன? ஒரு அசட்டை வாங்கினா உங்களுக்கு கையிலேருந்து போகக்கூடிய காசு இல்லையா? இது நீங்கள் லோன் எடுத்தால் நான் சொல்கிறேன், இது வாங்குறதுக்கு. ஒருவேளை லீஸ்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசட்டை லீஸுக்கு வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லீஸ் ரெண்டல் மாதம் கொடுப்பீங்கல்ல, அது ஒன்று தான். இப்போது நீங்கள் லீஸ் ரெண்டல் கொடுக்குறீங்கன்னா அது கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லீஸ் பேமெண்ட்டுங்கிறது இன்னொருத்தருக்கு இன்கம். ஸோ அதுக்கு டேக்ஸ் டிடிஎஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? அந்த டேக்ஸ் ஷீல்டும் போனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல. இது ரெண்டும் தான் அதாவது ஒரு அசட்டை வாங்கினா இல்லை லீஸ்க்கு எடுத்தால் இருக்கக்கூடிய அவுட்ஃப்ளோ இல்லையா? இப்போது இதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் ஃப்யூச்சர் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த அசட்டை வாங்கலாமா, ஃப்யூச்சரில் இந்த அசட்டை லீஸ்க்கு எடுக்கலாமா அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது ஃப்யூச்சர் வேல்யூஸ் எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் இல்லையா? அந்த வேல்யூஸை ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு இப்போ இருக்கிற தேதிக்கு வேல்யூவாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 அவுட்ஃப்ளோவையும் என்ன பண்ணணும்? அதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். 2 பேமெண்ட்டுக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சி எது கம்மியாக இருக்கோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். வாங்கலாம் இல்லை லீஸ்க்கு எடுக்கலாம். இதுதான் இந்த ஹோல் சாப்டரோட கான்செப்ட்டு. இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுக்கும் டேக்ஸ் ஷீல்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டிஸ்கவுண்டிங் ரேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கும் டேக்ஸ் ஷீல்டு போடணும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரியான ஒரு ஐட்டம். ஸோ இதுக்கும் டேக்ஸ் போனதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். இது 2 தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்டு. அதாவது தியரியாக சொல்லணுன்னா நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சம்மை நம்ம இதாக பார்த்துட்டே வரலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லீஸிங்னா என்னென்ன, அது லீஸிங் டிசிஷன்லாம் என்னென்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நான் எடுத்தாலும் உங்களுக்கு டைம் ஆகும்.
இது நீங்கள் படித்து பாருங்கள், படித்தாலே புரியும். ஏன் கண்டிப்பாக இதை படிக்க சொல்கிறேன்னா, இப்போ எம்டிபி டிசம்பர் 2021 நான் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து கிராஸ் பார்டர் லீசிங்னு ஒன்று கேட்டு வச்சுருக்கான். கிராஸ் பார்டர் லீசிங் அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுருக்காங்க. நான் இதெல்லாம் எடுக்க விரும்பலைப்பா, ஏன்னா எடுத்தால் இதெல்லாம் நீங்கள் படித்தாலே புரிஞ்சக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இல்லையா. நான் என்ன சம்முக்கு ரிலேட்டடாக என்னன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இந்த தியரியை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்த கிராஸ் பார்டர் லீசிங் அதையாவது பார்த்துட்டு போங்க. ஓகே, இப்போ தியரி முடிச்சாச்சு. சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் இட் நீட்ஸ் அன் அசட் ஃபார் விச் இட் இஸ் கன்சிடரிங் தி ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ்: பர்ச்சேசிங் தி அசட் ஃபார் 1 lakh, borrowing the amount at 12% interest and repaying the same together with interest in 4 equal installments, acquiring the asset on lease with the payment of annual lease rental of 30,000 per annum for 4 years. The firm follows the straight line method of depreciation and the income tax rate applicable to the firm is 30%. Which is a better option to the firm, lease or buy? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த அசட்டை வாங்கினீங்கன்னா அந்த அசட்டோட விலை எவ்வளோ? 1 லட்சம்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டு அந்த அசட்டுக்கு வாங்குகிற காசு உங்களுக்கு உடனே இருக்காது இல்லையா. ஸோ லோன் போட்டு 12% இன்ட்ரெஸ்ட் லோன் போட்டு வாங்குறீங்க. அதையும் அந்த லோனை வந்து 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் அடைக்க பார்க்குறீங்க. 1 லட்ச ரூபா லோன் வாங்கினதை 4 தவணையாக கட்ட போகிறீங்க. அக்வயரிங் தி அசட் ஆன் லீஸ் வித் பேமெண்ட் ஆஃப் ஆனுவல் லீஸ் ரெண்டல். ஒருவேளை லீஸுக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ? வருஷம் 30,000 ரூபா கட்ட போகிறீங்க. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்சம்னு வச்சுக்கோங்க அசட்டு. 12,000 நீங்கள் வருஷத்துக்கு பே பண்ணுறீங்கன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 4 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னால் 4 12 இப்போ 48. ஸோ 1,48,000 சும்மா சாதாரணமாக போகும். நீங்கள் அந்த டேக்ஸ் ஷீல்டு அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இதே நீங்கள் லீஸ் ரெண்டல் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 30,000 × 4 எவ்வளோ வரும்? 1,20,000 தான் வரும் இல்லையா. ஸோ 148 120 இப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா லீஸிங் தான் பெஸ்ட்டுன்னு தோணும். ஆனால் நான் சொன்னேன்ல, அந்த டேக்ஸ் ஷீல்டு அந்த கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா வேறு நம்ம இப்போ எடுத்துருக்க டிசிஷன் கூட மாறலாம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா. ஏன்னா அது ஃப்யூச்சர் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதை ப்ரெசென்ட் வேல்யூக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் தி அசட்டு. நீங்கள் ஒரு அசட்டை வாங்குறீங்க அப்படின்னா, இந்த சம் நான் போட்டிருக்கேன், அதனால் இதில் நம்ம பார்க்க வேணாம். இதில் பார்த்தா ஒன்றும் புரியாது. லீசிங் ஆப்ஷன்ஸ், பர்ச்சேசிங் தி அசட் நான் இது சொன்னதான். எஸ்எல்எம், நீங்கள் ஒருவேளை அசட்டை வாங்கினீங்கன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவீங்கல்ல, அது வந்து எஸ்எல்எம் மெத்தடில் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்எல்எம் மெத்தடில் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து 30%. விச் இஸ் பெட்டர், லீஸ் ஆர் பை? அதை பார்த்துடலாம். உங்களுக்கு அவுட்ஃப்ளோ பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த கதை தான் நான் அப்படியே சும்மா இதாக எழுதியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஃப்ளோ என்னவாக இருக்கும்? ஆஃப்டர் டேக்ஸ் கேஷ் அவுட்ஃப்ளோங்கிறது இஎம்ஐ. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற இஎம்ஐ, அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன். இந்த டிப்ரிசியேஷனுக்கு டேக்ஸ் ஷீல்டு, அதுக்கப்புறம் இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும் டேக்ஸ் ஷீல்டு. இது இஎம்ஐலேருந்து இது ரெண்டையும் லெஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் அவுட்ஃப்ளோ இன் கேஸ் ஆஃப் பையிங். ஒருவேளை லீஸாக இருந்துச்சுன்னா ஆனுவல் லீஸ் ரெண்டலில் டேக்ஸ் போர்ஷனுக்கு அப்புறம், ஏன்னா நீங்கள் கொடுக்குற பேமெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு இன்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அதுலேருந்து டிடிஎஸ் டேக்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்ளை பண்ணிங்கன்னா, இதுலேயும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்ளை பண்ணப்போ அது சொல்ல மறந்துட்டேன். இது ரெண்டையும் ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இது ரெண்டு தான் என்னது? பையிங், லீஸிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள், சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும்போது நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அசட்டை. ஒருவேளை இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னது? இஎம்ஐ இந்த அமௌண்ட்டு இன்டூ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார் n இயர்ஸ் இல்லையா. அதாவது n நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்ளை பண்ணி, அதாவது வருஷம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு, இது வந்து ஃப்யூச்சர் அமௌண்ட்டு. அப்போது அது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் தி அசட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு இஎம்ஐ தெரியலன்னா இந்த மற்ற 2 ஐட்டமும் தெரிஞ்சுன்னா இதுலேருந்து இஎம்ஐ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இதில் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல சம்மில்.
ஏன்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ்டு 1 lakh வாங்கி அது 4 தவணையாக நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இஎம்ஐ இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் at 12% ஃபார் 4 years. 4 வருஷத்துக்கு 12% அப்ளை பண்ணுங்கள். 1/1.12 இதை 4 டைம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி அதோட ஜிடி அந்த பட்டன் இருக்கும்ல அதை அமுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3.037 இது இஸ் ஈக்குவல் டு 1 lakh. இது காஸ்ட் ஆஃப் தி அசட். ஸோ இஎம்ஐ எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 32,928. இந்த ஸ்டெப்பு ரொம்ப 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 முக்கியமாக கவனிங்க. 32,928 இருக்கு இல்லையா, இது எங்கே போட போகிறீங்கன்னா இஎம்ஐன்னு சொல்லி செகண்ட் காலம் போட போகிறீங்க. இந்த டேபிளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இயரு, ஓப்பனிங் பேலன்ஸ், இஎம்ஐ, அதில் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல். இஎம்ஐயில் என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் இருக்கும்ல, அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே இங்கே நம்பர் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாவை அப்போ தான் எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸோ இயர் 1, 2, 3, 4 ஏன்னா 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸ், காஸ்ட் ஆஃப் தி அசட். லோன் எவ்வளோக்கு வாங்குறீங்க, 1 லட்சத்துக்கு வாங்குறீங்க. 1 லட்சத்தை வாங்கி அப்படியே அசட்டை வாங்கிடுறீங்க. ஸோ 1 லட்சம் லோனு, அதுக்கு இஎம்ஐ என்னது இப்போ கண்டுபிடிச்சோம்ல 32,928 இது. அப்போது இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எதில் அப்ளை பண்ணணும், லோன் அமௌண்ட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ 1 lakh இன்ட்டு 12% போட்டிங்கன்னா 12,000. இந்த 12,000ங்கிறது இஎம்ஐயில் அடக்கம் இல்லையா. இஎம்ஐங்கிறதுன்னு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் போர்ஷன். ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் போர்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம், இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா பிரின்சிபல் போர்ஷன் வந்துடும் இல்லையா. ஸோ பிரின்சிபல். லோன்லேருந்து இஎம்ஐயை கழிப்பாங்களா பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா பிரின்சிபல் தான் கழிப்பாங்க இல்லையா. ஏன்னா இஎம்ஐ லோன் அமௌண்ட்லேருந்து அசலில் நீங்கள் எவ்வளோ கழிச்சிட்டே வரீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh, அதுக்கப்புறம் பிரின்சிபல் 29,928, இது 2 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 79,072. இதுதான் செகண்ட் இயருக்கான ஓப்பனிங் பேலன்ஸ். இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே போட்டுடுறீங்க 79,072. இதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்து மாறாதுப்பா, ஏன்னா ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இல்லையா. அதனால் ஆக்சுவலாக இங்கே இஎம்ஐன்னு போடக்கூடாது, சாரி. இது என்ன பண்ணலாம், ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இஎம்ஐனா ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இல்லையா, ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இந்த போர்ஷன் மாற போகிறதில்ல. இந்த 79,072ல் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 9489. அதே மாதிரி இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் போர்ஷன், ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து பிரின்சிபல் போர்ஷனை லெஸ் பண்ணிங்கன்னா க்ளோசிங். இதே மாதிரி 3 வருஷம் வரைக்கும் போட்டுருங்க. 4வது வருஷத்தில் என்ன பண்ணணுன்னா இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கண்டுபிடிக்கக்கூடாது. நான் அப்படி கண்டுபிடிச்சி தான் எனக்கு இந்த தப்பான ஆன்சர் வந்தது. என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு 4 இதோட லோனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க 4 வருஷத்தில். அப்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்க போகிறதில்ல, க்ளோசிங் பேலன்ஸ்னு ஒன்றும் இருக்கவே போகிறதில்ல. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் 0வாக வரணுன்னா இந்த இஎம்ஐயும் இந்த ஓப்பனிங் பேலன்ஸும் மேட்ச் ஆகணும் இல்லையா. ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபுல்லாக இருக்கிறத வந்து நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லி அடைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த க்ளோசிங் பேலன்ஸே இல்லாமல் போகும். அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த 32,928 இது இருக்கட்டும், ஓப்பனிங் பேலன்ஸ் தான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஓப்பனிங் பேலன்ஸை அப்படியே பிரின்சிபலாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கண்டுபிடிங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த சம்மில் 55,633 - 26 இது ரெண்டையும் லெஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்போது இது ரெண்டையும் லெஸ் பண்ணும்போது 0 வரணுன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் என்னவாக இருக்கணும், பிரின்சிபல் போர்ஷனாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது மூலமாக பேலன்சிங் ஃபிகராக பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட்டில் மட்டும் பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ பை இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னும் செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா நான் இதை அப்புறம் சொல்கிறேன், லீஸிங்கை வந்து அப்புறம் சொல்கிறேன், நடுப்புற நான் உடனே எழுதிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன், இது செகண்டு. என்னென்னா நான் என்ன சொன்னேன், இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் இதுக்கான டேக்ஸ் ஷீல்டு இருக்கு இல்லையா, டேக்ஸ் சேவிங், அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது தான் உங்களுக்கு டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ இல்லையா. ஸோ அப்படி அதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இயர் 1, 2, 3, 4 இஎம்ஐ பாருங்கள் 32,938
இங்கே இருக்குது, சாரி 32,928. இது எல்லா இயருக்கும் ஒரே இதுதான். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் இது எங்கேருந்து எடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த காலம் ஃபுல்லாக எடுக்கணும். டெப்ரிசியேஷன் வந்து நம்ம சம்லேருந்து கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் த அசட் எவ்வளோ? 1 lakh. சால்வேஜ் வேல்யூ எது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ -0 போட்டிங்கன்னா அதே தான் வரும். டிவைடட் பை 4 வருஷங்கிறதுனால டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 25,000. எஸ்எல்ஏ மெத்தடுங்கிறதுனால எல்லாமே ஒரே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 30% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் என்னது? உங்களுக்கு டேக்ஸ் ஷீல்டு. நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐயை இந்த 30% அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது குறைக்குது. ஸோ உங்களோட அவுட்ஃப்ளோ 32,928 மைனஸ் 11,100. இது லெஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வரும். நான் இங்கே இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணியிருக்கேனா? 11,100 21 இல்லை பண்ணல. நான் அதை வந்து செகண்ட் ஸ்டெப்பாக இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். அடுத்த சம்மில் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து என்னது? உங்களுக்கு நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ, அதாவது இஎம்ஐலேருந்து டேக்ஸ் சேவிங் லெஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது இந்த அமௌண்ட்டு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம பை போர்ஷன் இங்கே வந்து எழுதிடுவோம். அதுக்கு முன்னாடி லீஸை பார்த்துட்டு வந்துடலாம். பைக்கு வந்து இது முடிஞ்சிச்சு. டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க. 30,000 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக 4 வருஷத்துக்கு கொடுக்க போகிறோம். லீஸை பொறுத்த வரைக்கும் லீஸ் ரெண்டெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. 30,000 அதுக்கு டேக்ஸில் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 30% டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா 21,000. இது வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு. ஸோ லீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். லீஸ் 21,000 4 வருஷத்துக்கும் ஒரே அமௌண்ட்டு. இங்கே 8.4 எதுக்கு போட்டிருக்கேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12% அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடான ஒரு ஐட்டம். இதுலேருந்து நீங்கள் டிடிஎஸ் லெஸ் பண்ணணும், டேக்ஸ் லெஸ் பண்ணணும். ஏன்னா டேக்ஸ் ஷீல்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்றது தெரியும், ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ 8.4%, 12ல் 30% லெஸ் பண்ணிங்கன்னா 8.4% வரும். அந்த 8.4% இதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்குமான ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கேல்சிலே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதோட சம்மேஷன் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த பையிங்க்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டு 8.4 அதே இதுதான். உங்கள் புக்கில் வந்து வேறு ஏதோ வித்தியாசமாக நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 21 கொடுத்துருக்காங்க, இது 19 வந்து வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேல்சியில் அப்ளை பண்ணி தான் போட்டேன். 75,387 தான் எனக்கு வந்துச்சு. புக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆன்சரு. மேபி அது இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்னால கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. அப்படியும் கம்பேர் பண்ணாலும் என்ன வருது? 68 75 பார்க்கும்போது 68 தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ லீஸ் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ப்ரிஃபரபிள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த கிளாஸ் முடியுது. இது ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃப்ரம் லீசிங் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, பாய்.